ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன அப்டேட்னா நம்ம பைக்கு மெக்கானிக் கடையில் விட போகிறோம் பார்த்திங்களா. அந்த மெக்கானிக் கடை பார்த்து விடணுங்க. ஆனால் அவங்க மேலே சொல்லி தப்பு இல்லை, நாம் தான் விடுறோம், நம்ம பார்த்து பண்ணுறோம். நமக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், நல்லா பண்ணுறவங்களா இருக்கலாம். என்னென்னா ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க அந்த கடையில். அப்படின்னா அந்த கடையில் விடாதீங்க, விடுறதுக்கு யோசிங்க. ஏன்னா எல்லா வேலையும் அவர் தான் செய்யணும். உங்கள் வண்டி செஞ்சுட்டே இருக்கும்போது நடுவில் வேறு ஏதாவது வண்டி சின்ன சின்ன வேலையாக இருந்தால் கண்டிப்பாக அதை தான் அட்டன் பண்ணுவார். ஏன்னா அதில் தான் அவங்களுக்கு அன்றைக்கான பைசா வரும். நம்ம வண்டி ஒரு 2-3 நாள் கழித்து அந்த மாதிரி செய்கிற மாதிரி இருந்தால் அதில் பைசா வராது. ஸோ அவங்க அப்போ டிலே பண்ணுவாங்க. நமக்கு அவங்களும் வாக்குவாதம் வரும், நமக்கு மனசாபம் வரும். அவங்கள நம்ம எப்போ முடிச்சு தருவீங்க என்ன கேட்குற மாதிரி சுச்சுவேஷன் வரும். அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. இல்லை ரொம்ப க்ளோஸ்னால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சில பேருக்கு இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு சிங்கிள் மெக்கானிக்காக இருப்பார், ஆனால் அவர் நல்லா பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார், ப்ராப்பராக பண்ணக்கூடிய ஆளாக இருப்பார், பொறுமையாக செஞ்சாலும் ஒழுங்காக இருக்கும். ஆனால் அது அவர் மேலே தப்பு சொல்ல வரல, பொதுவாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிங்கிளாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்து விடுங்க. இந்த 2-3 பேர் இருந்தாங்கன்னா வர கம்ப்ளைண்ட்ஸ் அட்டன் பண்ணி அதுக்கு தனியாக இருப்பாங்க, உங்கள் வண்டி பண்ணுறதுக்கு தனியாக இருப்பாங்க. கொஞ்சம் குயிக்காக சீக்கிரமாகும், அதுக்காக சொல்லுவார். அதுக்கு இந்த சிங்கிளாக செய்கிறவங்க தப்பாக சொல்ல வரல. அந்த மாதிரி எனக்கு நடந்தது. என்னோட இது மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், நன்றிகள்.